கர்த்தர் நல்லவர். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருக்கு மகிமை. இந்த நாளில் நாம் பேசக்கூடிய வார்த்தைகளை குறித்ததான சில விளக்கங்களை அறிந்து கொள்வது எல்லாருக்கும் நல்லது. நாம் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசணும், எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசக்கூடாது, எந்த நேரத்தில் பேசணும், எந்த நேரத்தில் அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த வகையறுத்து நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்வோமானால் அது நமக்கும் பிரயோஜனம், ஆண்டவருக்கும் மகிமையாக இருக்கும். வேதத்தில் இந்த வார்த்தைகளை குறித்ததான சில விளக்கங்களை வேத வசனத்தின் அடிப்படையில் நான் உங்களோடு பேசும்படியாக விரும்புகிறேன். முதல்ல நாம் பேசக்கூடிய வார்த்தையில் இருக்கக்கூடிய வல்லமை என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மௌனமாய் இருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு. பேசுகிற வார்த்தைகள் பேசவும் வேண்டிய நேரத்தில் பேசணும், அமைதியாக இருக்க வேண்டிய நேரத்தில் அமைதியாக இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். நம்ம பேசுகிற வார்த்தைகளில் அந்த மரணமும் ஜீவனும் இருக்கிறது. மத்தேயு 12:34. மத்தேயு 12. பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இருதயத்தில் பொல்லாத சிந்தனைகள் வந்து நிரப்புமானால் நம்ம பேசுகிற வார்த்தைகள் எப்படி தான் இருக்கும்? அப்படிப்பட்ட வார்த்தைகளாகத்தான் இருக்கும். அதனால தான் நம்ம இருதயத்தை வந்து நிரப்புகிற அந்த நிறைவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். தன் வாயையும் தன் நாவையும் காக்குகிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். தன் வாயையும் தன் நாவையும் காத்து கொள்ளுகிறவன் இடுக்கண்களுக்கு விலக்கி தன் ஆத்துமாவை காத்து கொள்ளுகிறான். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நீதிமொழிகள் 16:24. இனிய சொற்கள் தேன்கூடு போல் ஒழுகும், தேன்கூடு போல் ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புக்கு ஔஷதமாகும். இனிய சொற்கள் தேன்கூடு போல் ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புக்கு ஔஷதமாகும். பேசுகிற இனிய வார்த்தைகள் அவ்வளோ வல்லமை இருக்கு. பேசக்கூடிய வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்கணுங்கிறதுல நாம் கவனமாக இருக்கணும். மத்தேயு 26:13, மத்தேயு 26:73.
சற்று நேரத்திற்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவின் இடத்தில் வந்து, மெய்யாகவே நீயும் அவர்களிடத்தில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள். யாரை பார்த்து சொன்னாங்க? பேதுருவை ஆ? பேதுருவை பார்த்து பேதுருவை பார்த்து சொன்னார்கள், மெய்யாகவே உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது, நீ அவர்களில் ஒருவன். ஒருத்தன் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 106 சங்கீதம் 33 வசனம். அவர்கள் அவன் ஆவியை விசனப்படுத்தினால் தன் உதடுகளினால் பதறி பேசினான். யாரு? மோசே. அவனை விசனப்படுத்தினாங்க. அதனால் அவன் என்ன செய்யிட்டான்? பதறி பேசிட்டான்னு சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கானானுக்குள்ளே பிரவேசிக்கவே முடியாமல் போயிடுச்சு மோசேனால். காரணம், அவன் பதறி பேசினதுனால. நாம் பேசக்கூடிய வார்த்தைகளை குறித்து மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 18-19. வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளோ மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலைபாதகங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய் சாட்சிகளும், தூசணங்களும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய அப்படி வரலையா? இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். சரி, அடுத்து மத்தேயு 12:36. மத்தேயு 12:36. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். யார் சொன்ன வார்த்தைங்க? யார் சொன்ன வார்த்தை? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பயப்படுறீங்களே, நல்ல தைரியமாக சொல்ல வேண்டியதானே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை என்ன சொன்னார்? மனிதர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இப்போ நம்ம எத்தனை வீண் வார்த்தை பேசியிருக்கோம் யோசனை பண்ணி பாருங்க. அதெல்லாம் நியாய தீர்ப்புக்கு நாளுக்கு கொண்டு போயிட்டுருக்கு. அடுத்து மத்தேயு 12:37. ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். உன் வார்த்தையினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படும், அல்லது குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். மத்தேயு 12:32. எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. மனுஷகுமாரனுக்கு விரோதமாக பேசினா அது மன்னிக்கப்படும். ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக பேசினால் அது இம்மையிலும் மன்னிக்கப்படுவதில்லை, மறுமையிலும் மன்னிக்கப்படுவதில்லை என்று ஆவியான் எழுதியிருக்கிறார். இப்போ நாம் பேசுகிற வார்த்தைகளை குறித்து எவ்வளவு கவனமாய் இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்து நாம் எவைகளை பேசக்கூடாது அப்படிங்கிறத குறித்து நாம் பார்க்கலாம். ரோமர் 16, 17, 18. ரோமர் 16, 17, 18. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல,
அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாய் இருக்கிறான். நீதிமொழிகள் 29:5. பிறனை முகஸ்துதி செய்கிறவன் அவன் கால்களுக்கு வலையை விரிக்கிறான். என்னம்மா திருப்பி வாசி. பிறனை முகஸ்துதி செய்கிறவன் அவன் கால்களுக்கு வலையை விரிக்கிறான். பிறனை முகஸ்துதி செய்கிறவன். முகஸ்துதி செய்கிறன்னா என்ன? புகழ்ந்து பேசுகிறவன். புகழ்ந்து பேசுறது, அந்த மாதிரி யாராவது நேரடியாக வந்து புகழ்ந்து பேசுனா நமக்கு குழி தோன்றானா நினச்சிக்கணும். நம்ம அந்த மாதிரி. அடுத்து கபடான வார்த்தைகள். 1 பேதுரு 3:10-11. ஜீவனை விரும்பி நல்ல நாட்கள் வேண்டும் என்றிருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளை விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து பின்தொடர கடவான். கபடான வார்த்தைகள் உள்ளத்தில் ஒன்று வச்சு வெளியே ஒன்று பேசுகிறது, அதுதான் கபடு. அப்படிப்பட்ட கபடான வார்த்தைகளை பேசக்கூடாது. அடுத்து கெட்ட வார்த்தைகள் நம்முடைய நாவலில் இருந்து வரக்கூடாதுன்னு சொல்லி ஆவியானவர் எழுதி வச்சிருக்காரு. எபேசியர் 4:29. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் நாவிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விதிக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படிக்கு பேசுங்கள். அடுத்து பொய் பேசுதல். கொலோசையர் 3:9-10. கொலோசையர் 3:9-10. ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைத்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு புதிய மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் அறிவிலும் என்னங்க ஒன்றும் சொல்ல மாட்டேன்றீங்க. வாசிங்க திருப்பி. ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைத்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அப்போ ஒருவருக்கொருவர் நாம் என்ன செய்யக்கூடாது? பொய் சொல்ல கூடாது என்று இங்கே சொல்கிறார். அடுத்து வம்பான புத்தியீனமான அலப்புகிற வார்த்தைகளை பேசக்கூடாது. எபேசியர் 5:4. அப்படியே வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்தலே தகும். வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்தலே தகும். 1 தீமோத்தேயு 5:13. 1 தீமோத்தேயு 5:13. யாரு? இள வயதுள்ள விதவைகள். இள வயதுள்ள விதவைகள் தகாத காரியங்களை பேசுகிறவர்களாக இருப்பார்கள்.
வீடு வீடாக போய் தெரிவார்கள். வம்பளத்துக்கிட்டு இருப்பாங்க. சோம்பல் உள்ளவர்களாய் இள வயதில் விதவைகள். அதனால் அவங்க என்ன செய்யணுமா, அவருக்கு புத்தி சொல்கிறாரு. என்ன புத்திமதி சொல்கிறாரு? அவர்கள் வீட்டில் அடங்கியிருக்கணும், பிள்ளைகளை பெறணும், அவரை ஒழுக்கமாய் வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு அட்வைஸை ஆண்டவர் அந்த இள வயதுள்ள விதவைகளுக்கு சொல்லுகிறார். அடுத்து தேவதூஷணமான வார்த்தைகள். மத்தேயு 15:18-19. மத்தேயு 15:18-19. வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலைகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவும், பொய்ச்சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும், இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். அப்போ இருதயத்திலிருந்து புறப்படுகிறது, அது மனுஷனை தீட்டுப்படுத்துகிறது. வேற வாய்க்குள்ளே போகிறது ஒன்றும் என்ன செய்யாது, மனுஷனை தீட்டுப்படுத்தாது. அது ஆசன வழியாய் கழிந்து போயிடும். ஆனால் இருதயத்திலிருந்து புறப்படுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தும். இப்போ நம்ம இருதயத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகளாக இருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அடுத்து சபித்தல். யாக்கோபு 3:8-9. யாக்கோபு 3:8-9. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷனை அதனாலே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து உண்டாகக்கூடாது அப்படின்னு எழுதியிருக்காரு. நீதிமொழிகள் 20:20. நீதிமொழிகள் 20:20. தன் தகப்பனையும் தாயையும் தூசிக்கிறவனுடைய தீபம் காரிருளில் அணைந்து போகும். அடுத்து சத்தியம் பண்ணுதல். யாக்கோபு 5:12. யாக்கோபு 5:12. மத்தேயு 5:34-37. மத்தேயு 5:34-37. உள்ளதை உள்ளென்றும் இல்லதை இல்லதென்றும் பேசுங்கள், மற்றது தீமையினாலே உண்டாயிருக்கும். அப்போ நாம் வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, ஆனால் உள்ளிருந்து வெளியே வர்றதான் மனுஷனை தீட்டுப்படுத்தும். அடுத்து சகோதரருக்குள்ள
விரோதத்தை உண்டு பண்ணுதல். நீதிமொழிகள் 6:19. அபத்தம் பேசும் பொய்ச்சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே. அதுக்கு மேலே வாசிக்குமா? 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், ஏழும் 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், ஏழும் அவருக்கு அருவருப்பானவைகள். அவையாவன: மேட்டின்மையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை, துர் ஆலோசனையை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்த பேசும் பொய்ச்சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே. அப்போ சகோதரருக்குள்ள விரோதத்தை உண்டு பண்ணுதல் அப்படிங்கிறது ஆண்டவருக்கு கொஞ்சம் கூட பிடிக்காத ஒரு காரியமாய் வேதம் சொல்லுகிறது. அடுத்து கடுஞ்சொற்கள். நீதிமொழிகள் 15 அதிகாரம் 1 வசனம். நீதிமொழிகள் 15:1. 18வது வசனம். நீதிமொழிகள் 16:32. நீதிமொழிகள் 16:32. கடுஞ்சொற்கள் அது நம்ம பேசுகிற வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக நாம் பேச வேண்டும். அதைத்தான் இங்கே ஆவியானவர் சொல்லுகிறார். அடுத்து நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்க வேண்டும்? அப்போஸ்தலர் நடபடிகள் 26 அதிகாரம் 25 வசனம். அதற்கு அவன், கணம் பொருந்திய பெஸ்துவே, நான் பைத்தியக்காரன் அல்ல, சத்தியமும் சொஸ்தமும் புத்தியுள்ள வார்த்தைகளை பேசுகிறேன். யாரு சொல்றா? பவுல். அப்போஸ்தலனாகிய பவுல். சத்தியமும் சொஸ்த புத்தியும் உள்ள வார்த்தைகளை பேசுகிறேன். எபேசியர் 4:25. எபேசியர் 4:25. நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடினாலே பொய்யை களைந்து பிறனுடனே மெய்யை பேச கடவன். அடுத்து பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும். எபேசியர் 4:29. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளை பேசுறதுக்கு முன்னாடி அது இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருது. அந்த புறப்பட்டு வர்றது என்ன வார்த்தை, அதனால் நன்மை வருமா தீமை வருமா அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு அதுக்கப்புறம் அந்த வார்த்தைகளை பேச வேண்டும் என்று இங்கே சொல்லப்படுகிறது. பக்தி விருத்தி உண்டாகணும். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை. அடுத்தபடியாக
திடனற்றவர்களை தேற்றுகிற வார்த்தைகளை பேச வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 14-15. கிருபை பொருந்திய வார்த்தைகளை பேச அறியணும். கொலோசியர் 4:6. கொலோசியர் 4:6. அவனவனுக்கு இன்னினபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக. உங்கள் வார்த்தைகள் எப்போதும் கிருபை பொருந்தினதாகவும் உப்பால் சாரமேறினதாகவும் இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம பேசுகிற வார்த்தைகள் எந்த விதத்திலும் மற்றவர்களை புண்படுத்தக்கூடாது. அது கிருபை நிறைந்ததாய் போகணும். அவங்களுக்கு கிருபையை உண்டாக்கணும். அவங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரணும். அப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் பேச வேண்டும் என்று ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். குற்றம் பிடிக்கப்படாத வார்த்தைகளை பேச வேண்டும். நீதிமொழிகள் 12:10, 12:18. நீதிமொழிகள் 12:18. பட்டய குத்து போல் பேசுகிறவர்களும் உண்டு, ஞானமுள்ளவர்களுடைய நாவோ ஔஷதம். பட்டய குத்துகள் போல பேசுகிறவர்களும் உண்டு, ஞானமுள்ளவர்களுடைய நாவோ ஔஷதம்னா என்னங்க? மருந்து. தீத்து 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தீத்து 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பாருங்க, குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனாய் நீ இருக்க வேண்டும் என்று தீத்துவுக்கு அங்கே எழுதுகிறார். எபேசியர் 5:4. எபேசியர் 5:4. அப்படியே வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள், சோத்திரம் செய்தலே தகும். வம்பு, புத்தியீனமான பேச்சு, பரியாசம் இது தகாதவைகள். ஸ்தோத்திரம் செய்தலே தகும். அடுத்து பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14-16. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். நீங்க தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக இருக்கிறதுக்காக
எல்லாவற்றையும் என்ன செய்யுங்க? முறுமுறுப்பில்லாமலும் முறுமுறுப்பு இல்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் தர்க்கிப்பு இல்லாமலும் செய்யுங்கள். முறுமுறுப்புனா என்னங்க? தர்க்கிப்புனா என்னங்க? முறுமுறுப்புனா என்னங்க? ஆ, கரெக்டு. யாரு? மொன. சுருக்கமாக ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கு மொன தொண. முறுமுறுப்பு, தர்க்கிப்பு. முறுமுறுப்புன்னு சொன்னால் நமக்குள்ளேயே முறுமுறுத்துக்கிட்டே இருக்கிறது. தர்க்கிப்புன்னு சொன்னால் மற்றவர்களோடு வாக்குவாதம் பண்ணுறது, அதுதான் தர்க்கிப்பு. இந்த ரெண்டும் இருந்துச்சுன்னா நாம் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்க முடியாது என்று சொல்லி ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். 1 தீமோத்தேயு 4:12 விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனாய் இருக்கிறாய். விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு. விசுவாசிகளுக்கு முன்பாக நாம் எல்லாவற்றிலும் மாதிரியாக இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுங்க. உன் இளமை அடுத்து இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிற வார்த்தைகளெல்லாம் ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரி தான் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதில் நாம் எதை பேச வேண்டும், எதை பேசக்கூடாது அப்படிங்கிறத வகையறுக்கிற மாதிரியான ஒரு காரியங்களை இங்கே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். தயவு செய்து பேசாமல் இருங்கள். நீதிமொழிகள் 26:28 இச்சகமான பேச்சு. அடுத்து பெருமையான பேச்சு. 12 சங்கீதம் 3:4 இச்சக பேசுகிற எல்லா உதடுகளையும் பெருமைகளை பேசுகிற நாவையும் கர்த்தர் அறுத்து போடுவார். பெருமையை பேசுகிற நாவுகளை கர்த்தர் அறுத்து போடுவாராம். எவ்வளோ பயங்கரமாக ஆவியானவர் எழுதி வச்சிருக்காரு பாருங்க. சங்கீதம் 75:4-5 வீம்புக்காரரை நோக்கி வீம்பு பேசாதேயுங்கள் என்றும் துன்மார்க்கரை நோக்கி கொம்பை உயர்த்தாதிருங்கள் என்றும் சொன்னேன். உங்கள் கொம்பை உயரமாய் உயர்த்தாதிருங்கள், இருமாப்புள்ள கழுத்துடையவர்களாய் பேசாதிருங்கள். இருமாப்புடைய கழுத்துடையவர்களாய் பேசாதிருங்கள். அடுத்து புத்தியீனமான பேச்சு. எபேசியர் 5:4 அப்படியே வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள், ஸ்தோத்திரம் செய்தலே தகும். கடினமான பேச்சு. யூதா 15 யார் அறிவித்தது? யாரு? ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு. அவர் தான் அதை அறிவிக்கிறார். இயேசு கிறிஸ்துவுடைய பகிரங்க வருகை குறித்து அவர் அறிவிக்கிறார். அடுத்து
ஏசாயா 58:13. ஏசாயா 58:13. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாளென்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாளென்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். பூமியில் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோப்புடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. அப்ப சொந்த பேச்ச ஓய்வு நாளில் பேசக்கூடாதுன்னு சொல்லி ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். சொந்த பேச்சு. ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டின் வெளிச்சத்தில் நாம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஓய்வு நாளில் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனமகிமையை நாம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்து வீண் பேச்சு. மத்தேயு 12:36, மத்தேயு 12:36. மனுஷன் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகளை குறித்து நியாய தீர்ப்பு நாளில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். 2 தீமோத்தேயு 2:16, 2 தீமோத்தேயு 2:16. ஏமா 2 தீமோத்தேயு 2:16. வீண் பேச்சு பேசாதிருங்க அப்படின்னு சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். அடுத்து பொய் பேச்சு. நீதிமொழிகள் 13:5. பொய் பேச்சு. சங்கீதம் 63:11. இப்படி நிறைய பேச்சுக்களை பற்றி வசனத்தில் நாம் பார்க்க முடியும். துரோக பேச்சு, கிளவிகள் பேச்சு. கிளவிக பேச்சான் அப்படி ஒரு பேச்சு இருக்கு. 1 தீமோத்தேயு 4:7. சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாய் இருக்கிற கட்டு கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவான முயற்சி பண்ணு. சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாய் இருக்கிற கட்டு கதைகளுக்கு விலகி தேவ பக்தி ஏதுவாக முயற்சி பண்ணு. அப்படி நாம் பார்க்கும்போது நிறைய பேச்சுகளை பற்றி பார்க்கிறோம். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நம்ம பேசுனா எதை பேசணும்? ஆதியாகமம் 41:49-21. ஆதியாகமம் 49:21. நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான் இன்பமான வசனங்களை வசனிப்பான். நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான் இன்பமான வசனங்களை வசனிப்பான். இன்பமான வசனங்கள். உன்னத பாட்டு 4:11. உன்னத பாட்டு 4:11.
மணவாளியினுடைய வாயிலிருந்து என்ன ஒழுகுதான்? தேன் ஒழுகுது. தேன் ஒழுகுது. நம்ம வாயிலிருந்து என்ன ஒழுகுது? நம்ம வாயிலிருந்து என்ன ஒழுகுது? கடுஞ்சொற்கள் வருது, சபிக்கிற வார்த்தைகள் வருது. ஆனால் மணவாளியினுடைய உதடுகளில் தேன் ஒழுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. கொலோசியர் 4:6. கொலோசியர் 4:6. உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாகவும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக. நாம் ஜெபனும். பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆண்டவராக இருக்கிற இயேசு நாமத்தில் எங்களை தாழ்த்தி முட கருத்தில் போட்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் பேச வேண்டிய வார்த்தைகளை குறித்தும் எவைகளை பேசக்கூடாது என்பதை குறித்தும் இந்த நாளில் கர்த்தாவே நாங்கள் தியானித்தோம். அதில் எப்போதும் கர்த்தருடைய ஆண்டவரே வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் பேசுகிறவர்களாக இருக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. இயேசு நாமத்தில் பிதாவே.